Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Nexus Renewable, based out of IITM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க. வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த செக்மெண்ட்டில் போன வாரம் முதல் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. தக் லைஃப் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். தமிழ் தான் ரிவ்யூ பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய மொழிகளில் வரக்கூடிய படங்கள் பற்றியும் பேசலாம். அந்த வரிசையில் இப்போது நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஃபிலிம். நடிச்சிருக்கிறவங்க அபிஷேக் பானர்ஜி மற்றும் மியா மல்சர். இருக்கிறவங்க கரண் தேஜ்பால். படம் பேர் ஸ்டோலன். ஸ்டோலன் எப்பேற்பட்ட படம் அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய படத்தில் பார்ப்போம். ஆரம்பத்திலேயே செட்டப்லாம் பண்ணுவாங்க, பொறுமையாக கதாபாத்திரங்களை கொண்டு வருவாங்க, இவங்க யார் என்னன்னு விவரிப்பாங்க, அதன் பிறகு கதைக்குள்ளே இறங்குவாங்க. ஸ்டோலன் அப்பேற்பட்ட படம் கிடையாது. எடுத்த உடனேவே ஒரு குழந்தை திருடப்படுது. அந்த இடத்துலேருந்து தான் நம்ம அந்த படம் ஆரம்பிக்குது. அண்ட் சும்மா திணற அங்கேருந்து அப்படியே கதை ஆரம்பிக்குது. யார் இவங்க, என்ன, யாருடைய குழந்தை திருடு போயிருக்கு, யார் எடுத்திருக்காங்க, யார் மாட்டிக்கிறாங்க, அது அப்படின்னு நேரடியாக நம்ம கதையோட களத்துக்குள்ளே போகிறோம். இன்ஃபேக்ட் எடுத்த உடனேவே அந்த காட்சி வரும்பொழுது அந்த கேமராவோட ஷேக்கி மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அது மக்களாக அதுக்குள்ளே பங்கேற்றுக்கிற ஒரு முறையாக இருக்கட்டும், நேராக நம்மளை கதைக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த படத்துக்கு. சுத்தமாக ஃப்ளாபே இல்லாத ஒரு ஃபில்மாக பார்க்குறேன் நான் ஸ்டோலனை. ஃப்ளாப் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கதை அப்படின்னு நடக்கும்ல ஒரு படத்தில். ஆனால் நிறைய முறை கொஞ்சம் அதை இன்னும் டெக்கரேட் பண்ணக்கூடிய அம்சங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் இது அப்பேற்பட்ட ஒரு ஃபில்மே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த 90 நிமிஷம் ஃபில்ம் எதை பொறுத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 2 உலகங்கள் கொலைட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு ஃபில்மாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது பல்வேறு டைனமிக்ஸை கையாளுது இந்த ஃபில்ம். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நகரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு 2 ஆண்கள் இந்த ஒரு கிராமம் சார்ந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கும் பொழுது, அந்த உள்ளூர் பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கும் போது அவங்க எப்படி அங்கேருந்து அவங்களால பிழைக்க முடியுதா, தப்பிக்க முடியுதா, அவங்களுக்கு புரியுதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகம் என்ன, இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 2 கசின்ஸ் அவங்க. அந்த ஆண்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், இன்னொருத்தர் என்னடான்னா இது நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அது ஒரு பக்கமானா, இன்னொரு பக்கம் வர்க்க அரசியலை பேசுது. நிறைய பணம் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கும் பணமே இல்லாத இன்னொருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த சமூகத்தில், அதை எப்படி அவங்க கையாள முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 கசின்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அபிஷேக் பானர்ஜி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஹீரோஸ் ஜேர்னியாகவே நீங்கள் பார்க்கலாம். ஜோசப் கேம்பல் எழுதக்கூடிய அந்த புக்கில் வரும்ல நிறைய ஸ்டெப்ஸ், எல்லாமே அழகாக இவருக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு அழைப்பு வருது, இந்த உதவியை நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு அதை மறுக்கிறாரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கதாபாத்திரம் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகுது. அதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா உதவணும்னு ஆரம்பத்திலே நினச்சவன் எப்படி உதவுறான் அப்படிங்கிற ஒரு கதை ஒரு பெரிய ஈடுபாடு கொடுக்காதில்ல. இன்ட்ரெஸ்டே இல்லாதவன் எப்படி இதுக்குள்ளே தள்ளப்படுறான் இந்த உலகத்துக்குள்ளே, வேறு வழி இல்லை. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த, உன் சமூகமும் என் சமூகமும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீ பத்திரமாக இருக்க, உனக்கு பணம் இருக்குது, பதவி இருக்குது, நகரத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்றதுனால ஜாலியாக நீ அப்படியே இருந்துடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீ நினச்சிக்கிட்டு இருக்கல. பட் இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம், இந்த பார்டர்லாம் எவ்வளோ சுலபமாக உடைக்க முடியும் ஒரு பிரச்சனைனால அப்படின்னு. எனவே நம்ம படம் வெற்றிமாறன் இருக்கிற ஒரு விசாரணையை கூட எனக்கு ஓரளவுக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அந்த படமும் பேசக்கூடிய ஒரு விஷயம் அதுதானே. ஆமாம், வல்னரபிளாக இருக்கிறவங்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. பட் பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அது யாரை வேணால் போய் பாதிக்கக்கூடும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. இதுவும் ஓரளவுக்கு அதெல்லாம் பேசுது. ஸ்டோலன் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு திருட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்ல, அப்படின்னா ஒரு இழப்பு. ஸோ இது ஒரு மியா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அவங்க ரொம்ப ஒரு மார்ஜினலைஸ்ட் குரூப்லேருந்து வராங்க, ஏழை வேறு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் தான் கை கொடுப்பாங்கல்ல, எப்படி நடத்துது இந்த சமூகம் அப்பேற்பட்டவங்களன்னு பேசுது. பட் அது மட்டும் ஒரு இழப்பு இல்லை, பல்வேறு விதமான ஒரு இழப்புகளை நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஒன்று, அபிஷேக் பானர்ஜி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு கெட்ட குணத்தையும் அவர் இழக்கிறாருல, தன்னுடைய சுயநலத்தையும் அவர் இழக்கிறாரு. அவருடைய கசினாக வரக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம், அவர் தன்னுடைய மனைவி இழந்ததை பொறுத்து பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு லேயர்ஸை இந்த 90 மினிட்ஸ்லேயே இத்தனை விதமான லேயர்ஸ் உங்களால் பேச முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன உழுக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதில் முக்கியமான ஒன்று இந்த மாப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே என்ன சொல்கிறது, எனக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உருவாக்குன ஒரு விஷயமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு கும்பல்
சட்டத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு நான் தீர்மானிக்கிறேன் எது நியாயம், இதுக்கு சரியான தண்டனை எது அப்படின்னு எப்போ அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்பாவிகள் கூட அடிபடுறதுக்கான வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது. அது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கான்ஸ்டண்ட்டாக. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஃபிலிம் அந்த காட்சிகள் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இது எப்படி அணுகுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப டெரிஃபைங்கான ஒரு 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 பகுதிகளாக இருந்துச்சு இந்த ஃபிலிமில். எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்லவனுடைய ஒரு மனசு, அதாவது சராசரியாக பார்த்தீங்கன்னா நீ மேபி தனியாக இந்த மாபில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்கள் விசாரித்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா இவன் அவ்வளோ மோசமானவங்க இல்லையே அப்படின்ட்டு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதானே விஷயம். தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசுகிறத அவன் புரிஞ்சுப்பான், காது கொடுத்து கேட்பான். பட் ஒரு கும்பலாக அவன் மாறிட்டான்னு வைங்களேன், அந்த கும்பலில் அவன் ஒரு விலங்காக மாறிட்டுறான். என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் ஒன்று செய்கிறாங்கன்னா நானும் அதை செய்கிறேன், இதுக்கு மேலே எதை பற்றியும் யோசிக்காத ஒரு தன்மை இருக்குது. அந்த இடத்துல இந்த படம் வன்முறை எப்படி கேப்சர் பண்ணுது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு ரசிச்சேன்னு இல்லை, பிடிச்சதுன்னா அந்த படம் அதை அந்த எவ்வளோ இன்டென்ஸாக அது காமிக்குது, நம்மளை எப்படி பெரிய பாதிப்புக்குள்ள ஆக்குது அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அந்த மாதிரி இடங்கள்ல இன்ஃபேக்ட் பெருசாக இசையை கூட அது பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பயன்படுத்தவும் இல்லை. வெறும் இந்த இப்படி நடக்குது பாருங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த ஆளை அடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு இதை காமிக்குதில்ல, அதை கேப்சர் பண்ணதில்லை. அந்த இடத்துல நம்மளை நேரடியாக இதுவே நம்ம அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புது. சமீபத்தில் திரு கமல் அவர்களோட ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயமா எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. என்னென்னா, ஒரு வன்முறையை ஏன் நான் ரொம்ப தத்ரூபமாக காமிக்க முயற்சி பண்ணுறேன், நிஜத்தை போல காமிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா, அதை நீங்கள் பார்க்கும்போது இது கொடிய விஷயம், இது கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த நேர்காணலில். இந்த படம் அதை செய்யுது. ஏன்னா இந்த படம் அணுகக்கூடிய வன்முறை எல்லாமே நிஜத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வன்முறை அல்ல. அதனால இது வந்து பாருங்க, இந்த ரோட்ல ஒரு சராசரி ஊர்ல எதிர்பார்க்காம ஒரு 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் இங்கே நடக்கக்கூடும், அங்கே போலீஸ்காரங்க வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் காமிக்கிறதுல அந்த சட்டத்தோட ரொம்ப டீப்பான ஒரு பகுதிகளாக பார்த்தேன் அந்த ஃபிலிமில். அதனால் இன் மெனி வேஸ் நம்ம ஸ்டோலனை ஒரு ஹாரர் ஃபில்மாக கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஹாரராகவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில இல்லை, எவ்வளோ சுலபமாக மிஸ்இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும், எவ்வளோ சுலபமாக ஒருத்தர் மேலே நீங்கள் பழியை சுமத்த முடியும், அந்த பழி காரணமாக என்ன மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள அவங்க ஆக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதுவும் இப்போ வேறு நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம், ஏஐ வழியாக பேசாதவன் ஆல்ரெடி இறந்தவன் அவன்லாம் திடீர்னு வந்துட்டு பேசுகிற மாதிரி எவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காலாம் காமிக்கும்போது இதுக்கு மேலே எது நிஜம் எது பொய் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம சமூகத்திலேயே எழும்பிருக்கு. நம்ம அதனால் ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்றது இந்த ஃபிலிம் ரொம்ப பிரீச்சியாகவே இது எதுவுமே சொல்லலை. அது இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த ஊரில் நடந்திருக்கு, இந்த 2 பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு அதை கேப்சர் பண்ணுறதன் வழியில் ஆகலை. நம்ம அதை பற்றி யோசிக்க நமக்கே புரியுது. ஓகே, ஸோ நான் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வாட்ஸ்அப்பில் யாராவது வந்துட்டு இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஒரு மெசேஜை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், இல்லை அதுக்கு மேலே நம்ம தீர விசாரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதா அப்படின்னு ஒரு பேசிக் ஃபில்டர்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் இன்றைய தேதிக்கு. ஸோ இந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 90 நிமிஷம் படத்தை 2ஆம் பாதின்னு சொல்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் டுவர்ட்ஸ் லேட்டர் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படி வேணா சொல்லலாம். அதில் எல்லாமே இந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய வன்முறையெல்லாம் இந்த படம் காமிக்கும் போது இந்த படத்தினுடைய சென்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஊரை எப்படி காமிக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணும் சகதியும் அதை எப்படி காமிக்குது, அந்த தெருக்கள் விரிவே இல்லாத ஒரு தெருக்களாக இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வீலர் போச்சுன்னா அது எப்படி மாட்டிக்கும், அங்கேருந்து நீங்கள் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கும், எப்படிலாம் திரும்புவீங்க, அங்கே ஜன்னல்கள், அங்கே வாழக்கூடிய மனிதர்கள், மொட்டை மாடியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய கண்கள், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுல அந்த டீட்டெயில் எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணதாக பார்க்குறேன். படம் ஆரம்பத்தில் இந்த குழந்தைய தேடி அந்த 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் 2 போலீஸும் அப்படி தேடி போவாங்க. அது அநேகமாக ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பூத் பங்களா மாதிரி ஒரு பங்களா இருக்கும், அங்கே தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு பேச்சு தெரிஞ்சு அங்கே போவாங்க. அதுவே ஒரு மெட்டஃபோர் மாதிரி நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பூத் பங்களா மாதிரி தான் நிறைய ஊர்கள் இருக்குது. இன்னவே இந்த ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியாவில் டக்குன்னு நீங்கள் நம்பி என்ன வேணால் தெருக்கள்லையும் சாலைகள்லையும் நீங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியும் அப்படின்னா ஸோ எல்லாமே ஒரு சபிக்கப்பட்ட இடம் மாதிரி தானே ஆயிடுது அது. ஸோ அது ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் எப்பேற்பட்ட ஒரு கொடுமையிலையும் ஒரு ஓரத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயமும் இருக்கலாம், ஒரு சந்தோஷமும் அமையலாம், ஒரு அழகும் இருக்கலாம்ல. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நிறைஞ்ச இந்த ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம், யார் 2 பேர் ஒரு பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ ஆரம்பத்துலேருந்து, இவங்களுக்கும் எப்படி செட் ஆகும், இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். பட் அந்த உறவுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஈரம் வருவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு. வெளி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது ஒரு 2 பேர் எப்படி அவங்க ஒரு சின்ன பேசப்படாத பேச தேவையில்லாத ஒரு நட்பு அவங்களுக்குள்ள உருவாகுது. அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. பட்
இந்த படம் வந்து உங்களுக்கு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு படம் இல்லை. இது வந்து அப்படியே எடுத்து வந்து இதெல்லாம் தான் பிரச்சனை, இது இப்படிலாம் பண்ணால் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இல்லை. இது நேரடியாக ஒரு கண்ணாடி எடுத்து காட்டுது, உங்களுக்கு காமிக்குது, நம்ம சமூகத்துக்கு காமிக்குது. இப்படி தான் இருக்குது, இது ஒரு வாட்டி பாருங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லுது. ரொம்ப நிறைய ஐரனிஸ் கொண்ட ஒரு ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இதெல்லாம் இருக்குன்னு நினச்சல, இப்போ பயன்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியை கான்ஸ்டண்ட்டாக அந்த படம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ ஃபோனை வச்சு யார்கிட்ட வேணால் கால் பண்ணி நீ உதவி கூப்பிடுவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கே இப்போ கூப்பிடு பார்ப்போம் அப்படின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல. இல்லை நீ பாட்டுக்கு உன்னோட காரில் உன்னோட 4 வீலரில் பத்திரமாக அப்படியே ஹைவேல தெரிச்சுக்கிட்டு எங்கே வேணால் போயிடலான்னு நினைக்கிறேன், எங்கே இப்போ பார்ப்போம் இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு கேட்குது. ஒரு பெரிய அடிப்பட்ட பிறகு சுலபமாக ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே வருதா, அவர் யாராவது வராங்களோ உன்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. இன்ஃபேக்ட் இந்த ஃபில்ம் ஆரம்பத்தில் பயங்கரமாக கார்பரேட்லலாம் இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு கேரக்டர். அதன் பிறகு த கான்ட்ராஸ்ட் பாருங்கள், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபில்ம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அண்ட் முக்கியமாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டியிலே இந்த மாதிரி படம் பார்க்கும்போது இல்லை, நமக்கே ஒரு பெரிய பீதியை கலப்புது. நீங்கள் எல்லாம் அவ்வளோ சேஃப்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பட் யூஆர் ஆல் ஒன் ஷேர் அவே, ஒன் மெசேஜ் அவே ஃப்ரம் கெட்டிங் இன்டு ட்ரபிள் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஒன்று உருவாக்குது. ஸோ 90 நிமிஷங்களில் இத்தனை லேயர்ஸ் பேசக்கூடிய ஒரு ஃபில்மாக இருக்குது. இதுக்குள்ளே ஜெண்டர் பாலிட்டிக்ஸ் பேசுது, இதுக்குள்ளே கிளாஸ் பாலிட்டிக்ஸ் பேசுது, காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பேசுது. அண்ட் இது எதுவுமே ரொம்ப நான் பேசுகிறேன் பாரு, இப்படி அரசியலை பேசுகிறேன் பாரு, அப்படி அரசியலை பேசுகிறேன் பாருன்னு உங்களுக்கு எதுவுமே ஒரு ப்ராப்பகேண்டிஸ்டாக ப்ரீச்சியாக எதுவுமே பண்ணாமல் ஒரு கதையின் வழியாக இது எல்லாத்தையும் அப்படி போகிற போக்கில் பேசிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. அண்ட் நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ், இது எல்லாத்துக்கும் காரணமாக எனக்கு வந்து ஸ்டோலன் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிம் எனக்கு பிடிச்சது. ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து ஸ்டோலன். நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்க போகிறீங்களா, ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் என்ன காமெண்ட்ஸில் விடுங்க. as usual நான் படிப்பேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Nexus Renewable based out of IATM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Healthyana sweets and snacks வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க.